உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே மறுபடியும் இந்த வேத தியான வகுப்புகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து போதித்த ஓமைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த புதன்கிழமை வரை 13 ஓமைகளை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இயேசு போதித்த 14வது ஓமையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரேன். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று சொன்னீரையா. அன்றைக்கு எம்மாவூர் சீசலுக்கு கூட சென்று வேத வாக்கியங்கள் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று அவர்களுடைய சொன்ன பொழுதே அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்ததைப் போல இன்றைக்கும் இந்த வசனங்களை கேட்கும் பொழுதும் கவனிக்கும் பொழுதும் கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படி அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் ஞானத்தையும் வெளிச்சத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வரட்டும், எழுப்புதலை கொண்டு வரட்டும், உயிர் நீச்சை கொண்டு வரட்டும். அப்படி செய்வதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைய ஓமையின் தலைப்பு கடுகு விதை ஓமை. கடுகு விதை ஓமை. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை இருக்கிறது வேத பகுதி. மார்க்கு சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 30, 31, 32. மேலும் 2 புத்தகங்களிலே இந்த ஓமை இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 18, 19. 3 சுவிசேஷங்களிலே இந்த வேத பகுதி இருக்கிறது. கடுகு விதை ஓமை வாசிக்கிறேன். பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த ஓமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிலவின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். மூன்றாவதாக, கடந்த வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் புதன்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை தோறும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகளை நாம் என்ன வரோம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகள் மொத்தம் 8 சொன்னார். அதை ஒவ்வொரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓமையிலே தேவனுடைய ராஜ்யத்தின் ஓமைகள் 8, அதுல 3வது ஓமை. வருஷப்படி பார்த்தீங்கன்னா 14வது ஓமை. சரி, இந்த கடுகு விதை ஓமையை எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே இயேசு சொன்னார் அது ஒரு பகுதியாக தியானிப்போம். வேறு 2 இடங்களிலே இந்த கடுகு ஓமை, தேவனுடைய ராஜ்யத்துக்காய் சொல்லப்பட்ட ஓமையை வேறு 2 இடங்களிலே இதே கடுகு விதை ஓமையை அவர் சொல்கிறார். 1. 2வது, கடுகு விதை என்பது அது செடியா வளர்கிறதா மரமாய் வளர்கிறதா, இயற்கையில் அது எப்படி வளர்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா செடியா வளர்ந்துச்சுன்னா ஆகாயத்தை பறவை வந்து கூடு கட்ட முடியாது, மரமா வளர்ந்தா தான் கூடு கட்ட முடியும். அதையுடைய முக்கியத்தை பார்க்க போறோம். 3வது, தேவனுடைய ராஜ்யம் இயற்கைக்கு அப்பாற்ற விதத்திலே எப்படி வளரப் போகிறது என்பதை கடுகு விதை ஓமையின் மூலம் என்ன செய்கிறார் இயேசு விளக்கினார். இதுதான் அதனுடைய சாராம்சமா என்ன செய்யறது இருக்கிறது. அதை பகுதி 1 பார்க்கலாம். முதல் காரியம், இந்த கடுகு விதை ஓமையின் விளக்கம். அப்ப அந்த கடுகு விதையை தேவனுடைய ராஜ்யத்திற்காக இயேசு ஒப்பிட்டு சொன்னாலும் வேறு 2 இடங்களிலே அதை சொன்னார். அதனுடைய அர்த்தத்தை நான் அதை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். முதல் பகுதி வேற 2 இடத்துல சொன்னாரு. அதுல 2 சம்பவம் சொன்னாரு. முதல் சம்பவம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17, 20. ஒரு இடத்துல சீசர்கள் இயேசுவை கேட்கிறாங்க, எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று சீசரிடம் அவர்கள் கேட்ட பொழுது இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அப்படி ஆயிற்று அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரே, நீங்க செய்யற மாதிரி எங்களால ஏன் செய்ய முடியல அப்படி கேட்டா, நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் யார் தெரியுமா, நான் இதுக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன், எவ்வளவு கரையும் கொடுத்திருக்கிறேன்,
சோதனைக்காரங்கள நீ சந்திச்சிருக்கிறேன், பாலைவனத்தில் 40 நாள் சாப்பிடாம கிடந்திருக்கிறேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கல. நான் செஞ்சது மாதிரி நீங்க செய்யணும்னா அதுக்கு ஒண்ணு செய்யுங்க. கடுகு விதை அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் செஞ்சதையும் செய்வீங்க. அதற்கு மேல இந்த மலையை பார்த்து இவட விட்டு அப்புறம் போன்னு சொன்னாலும் என்ன செய்யும்? நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. காபிரியேல் தூதன் மரியாதை சொன்னதான் பெருசாகிட்டோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது உண்மையில தமிழ் அப்படி இருக்குது. ஆங்கிலத்தில் படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிதான் இருக்குது. அப்படியே சொல்லிட்டோம். இயேசு சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னார். அப்ப அது எதை காட்டுறது என்று சொன்னால், அங்கே அவர்களுக்கு என்ன வரணும்? கடுகு விதையளவு விசுவாசம். அப்ப கடுகு விதைய இயேசு எதுக்கு சொல்கிறாரு? விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தப்பா சொல்லிட்டேன், என்னப்பா பவுல் இப்படி தப்பா சொல்ற அப்படி சொல்லல, சந்தோஷப்பட்ட. அப்ப கடுகு விதையின் ஓமை இன்னொரு சம்பவத்துல விசுவாசத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 17:20 லூக்கா 17:5-6 விசுவாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இரண்டாவது லூக்கா சுவிசேஷம் 17:5-6 வேற ஒரு சம்பவம். அப்பொழுது அப்போஸ்தலர், அதாவது சீசர்கள் கர்த்தரை இயேசுவை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். ஆண்டவரே, நம்ம எல்லாரும் என்ன கேட்டுட்டோம்? சீசர்கள் இயேசுவிடத்துல எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தாரும், கற்றுத்தாரும், அதை முக்கியப்படுத்திட்டோம். அதே சீசர்கள் தான் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுவதற்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அப்படி கேட்கிறாங்க. அதுக்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், அங்கேயும் சொல்றார், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டெத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோட பிடுங்கொண்டு கடலிலே நடப்பாடுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? கடுகு விதை இந்த வாசித்த 2 பகுதியில, மத்தேயு 17:20 லூக்கா 17:5-6 இந்த 2 பகுதி என்ன சொல்கிறது? 1 விசுவாசத்திற்கும், 2 தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒப்பாயிருக்கிறது. சரியா? விசுவாசத்திற்கும் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நீங்க செய்ய போறீங்க. நான் கொஞ்ச நாள் கட்ட போறேன், அதுக்கப்புறம் நீங்க தான் கட்ட போறீங்க. உங்க மேல தான் என்னுடைய சபையை நான் கட்ட போறேன். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தான் கட்ட போறீர்கள். அதுக்கு என்ன தேவை? கடுகு விதை அளவு விசுவாசமும் கண்டிப்பா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை அதன் மூலம் என்ன செய்யலாம்? கட்டலாம். அப்ப என்ன சொன்னாரு? காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோட பிடுங்கொண்டு கடலில் நடப்படுவாய் என்று சொன்னால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இப்ப மரம் கீழ்ப்படிகிற பத்தி பேசல. அந்த மரத்தை போல் இருந்து நமக்கு எதிராய் தடையாய் பிரச்சனையா இருக்கக்கூடிய சாத்தானுடைய கொண்டு வரக்கூடிய செயல்கள் அடையாளமா இருக்கிறது. நீங்க சபையெல்லாம் மூடி இருப்பது நம்ம அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறோம், அதுக்கு பின்னாடி சாத்தான் வேலை செய்யறான். நாம சொல்லணும் திறக்கப்படுவதாக. இப்ப சொல்லணும் எப்பத்தா அப்படி சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்கள் திறக்கப்படுவதாக. இந்த மாலை நான் சொல்கிறேன், திறக்கப்படுவதாக. நம்ம விசுவாசம் சொன்னா கண்டிப்பா திறக்கும். யார் மேலே கோபிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், கசப்பு வேண்டாம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் திறக்கப்படுவதாக. பிசாசினை தொடர்ந்து மூடி வைக்க முடியாது, முடியாது. அந்த மரத்தை பார்த்து சொன்னா பிடுங்கி அது என்ன செய்யும்? நடப்படும் என்று சொன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதைதான் சொல்கிறேன். பிசாசு நமக்கு கீழ்ப்படிவான், பிசாசு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் என்பதுதான் அந்த கடுகு விதை ஓமையே அந்த 2 சொல்லியிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். தமிழ்ல ஓடி போவான், ஆங்கிலத்துல பயந்து நடுங்கி ஓடி போவான். ஆமென். நான் இயேசு நாமத்துல போன்னு சொன்னா போறது மட்டும் கிடையாது, பயந்து நடுங்கி என்ன செய்வானா? ஓடி போவானா. வேடிக்கை சொல்லாத, தள்ளி எதையாவது தள்ளி விட்டு போன்னு சொல்லாதீங்க, அப்புறம் உங்களை தள்ளி விட்டு போயிட போறேன். பாஸ்டர் கொஞ்சம் கவனம் குறைவா இருந்தீங்கன்னா நம்மளை தள்ளி விட்டு போயிருவான். ரொம்ப கவனம். சரி, அப்ப கடுகு விதை கதை எதுக்கெல்லாம் சொன்னாரு? விசுவாசத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்க போன்ற செயலுக்கும் அவர் சொன்னார். இரண்டாவது இந்த ஓமையினுடைய விளக்கத்தில் அடுத்து கடுகு விதையின் தன்மை என்ன? கடுகு விதையின் தன்மை என்ன? 1, கடுகு எல்லா விதைகளிலும் சிறியது அல்ல. கடுகு விதை கடுகு அளவு சிறிய சின்னதுன்னு நினைச்சிட கூடாது.
கடுகு விதை சிறியதல்ல, அதை விட சிறிய விதைகள்லாம் என்ன செய்யுது இருக்கிறது. அதாவது தாவரங்களை உண்டாக்கக்கூடிய விதைகளிலே கடுகு விதை தான் சின்னது நினைக்காதீங்க, அதை விட சிறிய விதைகள்லாம் இருக்கிறது. கசகசான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, கறி குழம்பு வைக்கிறதுக்கு போடுறாங்க பாரு, கசகசா, கசமுசா இல்ல கசகசா. கடுகை விட அது என்னவா இருக்குது, ரவையை விட இன்னும் ரொம்ப சின்னதா என்ன செய்யுது இருக்குது. அப்ப தாவர வகையில் இருக்கக்கூடிய விதைகளிலே கடுகுல கடுகு விட சின்ன விதைகள்லாம் என்ன செய்யுது இருக்கிறது. சரி, அந்த கடுகை பற்றிய சில காரியங்கள். முதலாவது, அதை விட சின்ன விதையெல்லாம் இருக்கிறது, ஆனா இது ஒரு சிறிய விதை. இரண்டாவது, கடுகு. அடுத்தது, கருப்பு கடுகு விதை செடியானது. கருப்பு கடுகு விதை சொல்றோம் இல்லையா, நம்ம வச்சிருக்கலாம் கடுகு தாளிக்க போறோம் இல்லையா, அந்த கடுகு விதை ஆனது செடியானது 5 அடி உயரம் வளரும். எவ்வளவு வருது? இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த கடுகு விதையினுடைய செடி 5 அடி உயரம் வளரும். அதே நேரத்தில் காட்டு கடுகு விதை, இது நாட்டில் வர்றது, காட்டு கடுகு விதை 10 அடி முதல் 15 அடி உயரம் வளரும். நம்ம பயன்படுத்தக்கூடிய கடுகு விதை 5 அடி உயரம் வரை அந்த செடி வளரும். காட்டில் இருக்கக்கூடிய கடுகு விதையானது 10 அடி முதல் 15 அடி வரை உயரம் என்ன செய்யும், வளரும். இது எதுக்கு சொல்றீங்க பாஸ்டர்? அதனால பறவைகள்லாம் வந்து கூடு கட்டு சொன்னாங்களே, அதனாலதான் கொண்டு வர வைக்கும். ஆனா இதனுடைய கிளைகள், இந்த 5 அடி உயரம் வரக்கூடிய கிளைகள் பறவைகள் வந்து கூடு கட்டுகிற அளவுக்கு சாத்தியம் இல்லாது. 5 அடி உயரத்துக்கு செடி வளருது, அதுல வந்து பறவை கூடு கட்ட முடியுமா? கூடு கட்ட முடியாது, கட்ட முடியாது. ஆனா இந்த கடுகு விதை ஓமையில என்ன சொல்கிறாரு, ஒரு செடி மரமாக ஓமையில் ஒப்பிடப்பட்டிருக்குது. இந்த கடுகுன்னு சொல்லும் பொழுது அது என்ன சொல்றாரு, இது மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டாரு. ரெண்டு, என்ன செய்யுமா, பறவைகள் அது நிலையை வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்று ஓமையில் சொல்லப்படுது. அப்ப மார்க்கு சுவிசேஷம் 4:32 சொல்கிறாரு, அப்ப உலகத்துல கடுகு விதை செடி 5 அடி உயரம் தான் வளருது, காட்டுல இருக்கதான் 10 இருந்து 15 அடி வளருது, ஆனா பறவைகள் கூடு கட்ட முடியாது. ஆனா இயேசு சொன்ன அந்த கடுகு விதையின் ஓமை, அந்த செடி எப்படி வளருதா, மரத்துக்கு சமமாய் வளர்கிறது, மரமாக வளர்கிறது, அதுல பெரிய கிளைகள் விடுகிறது. அந்த கிளையின் நிலையில ஏது வந்து வருஷனா பறவைகள் வந்து என்ன செய்கிறது, தங்குகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கடுகு விதையினுடைய ஓமை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒன்றாக இருக்கும். ஆமென். நான் 100க்கு 100 விசுவாசிக்கிறேன். இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு மாநகரத்திலும், ஒவ்வொரு நகராட்சியிலும், ஒவ்வொரு கிராம பேரூராட்சியிலும், ஒவ்வொரு ஊராட்சியிலும், ஒவ்வொரு குக்கிராமத்திலும் மினி பஸ் கூட போகாதே, அதாவது என்ன சொல்லுது, இன்டீரியர் பஸ் வசதி இல்லாத, மினி பஸ் கூட போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய குக்கிராமத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி இயற்கைக்கு விதிகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கண்டிப்பாய் வளரும். ஆமென். அடுத்தது, இயற்கைக்கு, அதாவது ஒரு செடியில இப்படி மரமா வளர்ந்து அப்படி வளருமோ அதே போல சொல்கிறார், இயற்கைக்கு மாறாக என்ன செய்வது, அப்படி இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இயற்கை விதைக்கு மேலாக என்ன செய்யும், நடக்கும். கண்டிப்பா அப்படி நடக்கும். நம்முடைய தேசத்துல, நம்ம மாநிலத்துல, நம்ம மாவட்டத்துல, நாம் இருக்கிற பகுதியில இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி என்ன செய்யும், இருக்கும். கடுகு செடி உலகத்துல செடி ஆண்டவர் பார்க்கும்போது மரமா வளரும், அதனுடைய நிழல்ல வந்து பறவைகள் வந்து என்ன செய்ய போதா, தங்கும், கூடு கட்டும், நடக்கும். ஐயா, இந்தியாவில் இனிமே தமிழ்நாட்டில் நம்ம இருக்கக்கூடிய தென்பகுதியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கும். ஆமென். மூன்றாவது, கடுகு அடுத்து எப்படி இருக்குமா, அதனுடைய செடியை பார்த்தோம், அதனுடைய வளர்ச்சியை பார்த்தோம். அடுத்தது, கடுகு எங்கக்கூடிய அந்த செடி இது மிக இறுகிய ஒரு விதையா, டைட் பாக்ஸ் சொல்ல, ஏர் டைட் பாக்ஸ் சொல்ல இல்லையா, அது எப்படி இருக்கும், ரொம்ப இறுக்கமா இருக்கும், இறுக்கமா இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த கடுகு விதைக்குள்ள காற்று போக முடியாத அளவுக்கு அது இறுக்கமான தன்மையுடையது. கடுகு சின்னதா இருந்தாலும் நம்ம பழமொழியெல்லாம், கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது. கடுகுடைய அது ரொம்ப டைட்டா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும், அதுக்குள்ள காற்று உள்ள போக முடியாத அளவுக்கு இருக்கும். அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஊழியக்கார விசுவாசிகளுக்குள்ளே இந்த உலகத்தின் சாத்தான் கிரியைகளும் பாவமும் உள்ளே போக முடியாது. ஆமென். பொல்லாங்கனவனை தொட, நான் அப்படி சொல்றேன், பொல்லாங்கனுக்குள்ள உலகம் இருக்கிறது, உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிறான். இந்த கடுகு விதை எப்படி ஏர் டைட் பாக்ஸ் மாதிரி இருக்குதோ
அதே மாதிரி காற்று உள்ள போக முடியாதோ அதே போல பொல்லாங்கன் சபைக்குள்ளும் ஊழியனுக்குள்ளும் சபையாருக்குள்ளும் தொட முடியாது. ஆமென். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இவர்களுக்கு தீமை அணுகாதபடி நான் இவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் செய்வார். அதுக்கு பதில் நான் போய் பேயை திறந்துட்டு வந்த பாஸ்டர், பேய் அங்க போயிடுச்சு, ஆனா என் பின்னாடியே வந்து என்ன அமைக்கிருச்சுன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் வசனத்தை நம்பலன்னு அர்த்தம். உங்க பலத்தை நம்புறீங்க, ஆத்துமா அறிவு நல்லா இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப பேய் துரத்துல ஊழியம் செய்றேன், அதனால ரொம்ப பலவீனம் ஆயிடுறேன், அது என்னை அமுக்குது, என் வீட்டை அமுக்குது, அவங்கள விட்டு போயிருது, எங்களை பின்னாடி வந்துருது. அப்படி எந்த பைபிள் இருக்கிறது? ஏசுனார் பெரிய பேய் துரத்துல ஊழியம் செஞ்சாரு, பேதர் செஞ்சாரு, பவுல் செஞ்சாரு, நிறைய ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. பேய் பின்னாடியே வந்து போட்டிருக்குது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்னாரா, பின்னாடி வருவான்னு சொன்னாரா? நல்லா சொல்லுங்க. பொல்லாங்கன் என்னை தொடாம். ஆமென். காற்று உள்ள போகாது. பொல்லாங்கன் என்னை தொடாம். பகலில் வெயிலாக இரவிலே பனியாக ஒன்று என்னை சேதப்படுத்தாது. பகலில் பறக்க அம்புக்கும் இருநாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கு சங்காரத்திற்கு கர்த்தர் தப்புவிப்பார். ஆமென். 4 கடுகு தன்மையானது. அதிக அழுத்தம், அதாவது அதிகமான ஹை பிரஷர் கொடுத்தாலும், அதிகமான டெம்பரேச்சர் உஷ்ணம் கொடுத்தாலும் அதனுடைய உருவம் அழியாது. உருவம் அழியாது. கடுகு எப்படி கத்த சொல்லிட்டாங்க? அந்த கடுகு வந்து பயங்கரமான வளர்ச்சி அடையும். வளர்ச்சி இயற்கை விதிகளுக்கு மேல வளரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு தேவனுடைய ராஜ்யம். இன்னொன்னு என்ன சொல்றாரு? அந்த கடுகு விதைக்குள்ள காற்று உள்ள போகாது. அடுத்து அந்த கடுகு விதை எப்படி இருக்குமா? அதிகம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளவு உஷ்ணத்துல வச்சு ஹை பிரஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும் உருவம் அழியாது. இன்னைக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ராத்திரி சாயங்காலம் 5 மணிக்கு போட்டு கேளுங்க. ராத்திரி குழம்பு வைக்கும் போது இல்ல சட்னி தாளிக்கும் பொழுது நல்ல ஹீட்டை எண்ணெயை போட்டு கடுகு உள்ள போடுங்க, பொரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனாலும் முழுசா தான் இருக்கும். அதான் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும், எவ்வளவு வெப்பத்துல நீங்க அவ்வளவு ஹீட்ல போய் நீங்க கொண்டு போய் போட்டீங்கனாலும் கடுகு வெடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு சொன்னீங்க. நானும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எடுத்து சட்னியில பார்த்து முடிஞ்சாதான் இருக்குது. அதுதான் அதனுடைய தன்மை கடுகு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த பிரச்சனையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய ராஜ்யம் ஒன்றும் சேதமடையாது. கர்த்தர் சொன்னார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சபை கட்டணத்தை பத்தி பேசல. சபையா இருக்கிற நாம் நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்டாலும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாலும், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாலும், நீ பேருக்கு பிறந்ததில்லை கிறிஸ்தவன் அந்த கர்த்தர் சொல்கிறாரு. எவ்வளவு பிசாசானவன் எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தாலும், எவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தாலும், எவ்வளவு உங்களுக்கு விரோதமாய் செஞ்சாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை பவுல் சொன்னார். அது மாதிரி ஆண்டவரை ஒன்றும் என்ன செய்யாது, சேதப்படுத்துவதில்லை. பிசாசன் எனக்கு எதிராக என் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதே. ஊழியக்காரர் என்ன சொல்கிறேன், பாச ஊழியத்துல பயங்கர சொல்ல முடியாத பிரச்சனை, விசுவாசிகள் சண்டனை, பிரிஞ்சு போயிட்டாங்க, பொருளாதார பிரச்சனை, வாடகை கொடுக்க முடியல, வாங்க டியூ கட்ட முடியல, பயப்படாதீர்கள். இது எல்லாம் சத்துரு கொண்டு வந்தா கர்த்தர் சொல்கிறார், அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. வெகு சீக்கிரத்தில் எல்லாம் மாறும். பிரிந்த மக்கள் திரும்ப வருவார்கள். உனக்கு எதிராக பேசினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். குறைவுபட்ட உன்னுடைய தேவைகள் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் பூர்ணமாய் நிரப்புவாராக. ஆமென். சிங்காரமான வாழ்வை கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. எவ்வளவு அழுத்தம், எவ்வளவு வெப்பத்தில் வச்சாலும் அது என்ன செய்யாதான், அதனுடைய உருவம் அழியாது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த ஊழியமும் சரி, இந்த தேவனுடைய ஊழியம், நாம் தேவனுடைய ஜனங்கள், அது ஒரு நாளும் அழிக்கப்படுவதில்லை, நசுக்கப்படுவதில்லை, நொறுக்கப்படுவதில்லை. அது இன்றும் நிலைத்திருந்து மிகுந்த பலனை கொடுக்க போகிறது. 5வது கடுகு பற்றி, அது கிழக்கத்திய நாடுகளிலே, குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் அது என்ன செய்யப்படுகிறது, அதிகமாக கிழக்கத்திய நாடுகளுக்கு வந்து அதிகமாய் சமையலுக்கு என்ன செய்யப்படுது, தயார்படுத்தப்படுகிறது. வட இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பொறிக்கிறோம், வட இந்தியாவில் கடுகு எண்ணெயாவே எடுத்து என்ன செய்றாங்க, சமையல் படுத்துகிறார்கள். கிழக்கத்திய நாடுகளில் இந்த கடுகு எண்ணெயாகவும் உணவுக்காக என்ன செய்யப்படுது, பயன்படுத்துகிறார்கள். சரி, இது அப்படி நடைமுறைக்கு சொல்லு. கடுகுனுடைய தன்மையை வச்சு சொன்னேன். அடுத்தது அது பெரிய எங்க எப்படி வளருது, ஆனா கர்த்தர் இயற்கை விதிகளுக்கு மேல எப்படி இருக்குன்னு சொன்னாரு. அது ஒரு நாள் காற்று உள்ள போகாது, அதுக்கப்புறம் அது அழுத்தமா இருக்கும், அது ஒரு நாள் அதனுடைய உருவம் அழியாது,
அதுக்கப்புறம் அது என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி 5 சொன்னேன். அதுக்கு அடுத்தது இது நடைமுறையா சொல்லப்போ கடுகு ஓமையை. அப்போ கர்த்தர் இந்த கடுகு விதையை எப்படி ஓமையா, அந்த ஓமையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்படையா சொல்லுகிறார். அப்ப ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டதுல 5 காரியம் சொல்லப்படும். 1, கடுகு செடியானது ஆயிரக்கணக்கான விதைகளை உண்டாக்குகிறது. ஒரு விதையை போட்டா ஆயிரக்கணக்கான விதைகளை அது என்ன செய்யும்? உருவாக்கும். ஒரு செடியில் இருந்தது குறைந்தது 100கணக்கான செடிகள் பெறுகிறது. அப்ப கடுகினுடைய விதவி ஓமி என்ன? தேவனுடைய ராஜ்யம் அளவில்லாத வளர்ச்சியும் பெருக்கமும் அடையும். ஆமென். பாஸ்டர் கிராமத்துல சொல்லாதீங்க, நான் படிக்கலன்னு சொல்லாதீங்க. இப்ப பெரிய ஒரு பிரச்சனையாச்சு, நான் படிக்கல, கிராமத்துல இருக்கிறேன், கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டா போதும். இல்ல, எப்படி ஒரு கடுகு விதை ஆயிரக்கணக்கான விதைகளை 100கணக்கான செடிகளை உருவாக்குறதோ அதை போல உங்கள் தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் நம்முடைய தேசத்துல பட்டணத்திலே அது வளரும் பெருகும். சொல்லுங்களேன், என் மூலம் தேவனுடைய ராஜ்யம் நான் இருக்கிற பட்டணத்திலே வளரும் பெருகும். 1 சொல்ல, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகாகிறீர்கள். ஏற்கனவே 6 லட்சம் குடும்பம் இருக்குது. அப்ப 6 லட்சம் பக்கத்துல 6 லட்சத்துக்கு பக்கத்துல எத்தனை போடுங்க? 1000னா 3 சைவர் போடுங்க. அப்ப 6 லட்சம் 1000னா எத்தனை? 1 10 100 1000 3 சைவர் பண்ணியா? அப்ப 6 லட்சம்னா 60 லட்சம். அப்புறம் 6 கோடி 3 சைவர் போட்டா 60 கோடி. 60 கோடி குடும்பம், 60 கோடி குடும்பமா பெருகுன்னு சொன்னாரியா? நிச்சயமா பெருகும். பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல சொல்லுறேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆபிரகாம், அவன் மூலமாக 12 கோத்திரங்கள் 12 பேரு. அதுக்கப்புறம் 70 பேரா எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. அப்புறம் வெளியே வந்தாங்கன்னு 6 லட்சம் குடும்பம். அதே புதிய ஏற்பாட்டுல ஒரு இயேசு, 12 சீசர்கள், 70 சீசர்கள். அப்ப ஜெபம் பண்ண போகும்போது எருசலேம் மேலறையில் ஜெபம் பண்ணும்போது 120 பேர், அப்புறம் 3000 பேர், அப்புறம் 5000 பேர், அப்புறம் எண்ணிக்கை கடங்காமல் 800 கோடி பேர்ல கோடி கோடியா என்ன செஞ்சிருக்கிறான்? கிறிஸ்தவனா இருக்கிறான். ஒரே ஒரு இயேசு மூலமா. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டுல ஒரு இயேசு. இந்த சொல்லுங்க, ஒரு கடுகுதின் மூலமாக அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 60 கோடியா பெருன்னு சொல்லி மோசே சொன்னது போல இன்றைக்கு உங்களுடைய திருச்சபை குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெந்தகோஸ்து சபைகளும் ஒவ்வொரு சபையிலும் 1000 ஆத்துமாக்கள் இருக்கும்படி கர்த்தர் பெருக செய்வாராக. ஆமென். 1000 ஆத்துமா வர்ற அளவுக்கு வேலை செய்யணும், அந்த அளவுக்கு இடம் வாங்கணும், அந்த அளவுக்கு கோயில் கட்டணும்னு நினைங்க. ஆமென். 2, கடுகு செடி ஒரு களை செடியை போல துரிதமாய் பரவி வளரக்கூடியது. 1 பெருகி வளரும். இன்னும் எப்படி? ஒரு கடுகு செடி ஒரு களை செடியை போல துரிதமாய் பரவி வளரக்கூடியது. ஆகவே நிலங்களை கடுகு செடி என்ன செய்யறது? ஆக்கிரமிக்கும். கடுகு கொண்டு போய் போட்டாச்சுன்னா அது மலமளமான களை மாதிரி என்ன செஞ்சிருமா? வளர்ந்துருமா. அதே போலதான் தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாக நம்முடைய தேசத்திலும் நம்ம பட்டணத்திலும் என்ன செய்ய போகுது? ஆக்குப்பை பண்ண போகுது, ஆக்கிரமிக்க போகிறது. பயிரை விட களை வளர்றது மாதிரி இப்ப சொல்றாரு, கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதை களையை போல வளர்வதை போல முழு நிலத்தை ஆக்குப்பை பண்ணிரும். நாம் இப்ப சொல்றேன், எப்படி சொன்னீங்கன்னா இயேசுநாதர் ஊழியர்கள் சொன்னாங்க, உலகமே அவன் பின்னாடி பேச்சுனா அதே மாதிரி வர போதியா? ஒரு கிராமத்துல இருந்தீங்க, ஒரு பட்டணத்துக்குன்னா பட்டணமே அந்த சபைக்கு போதியா? அப்படி வரணும். அப்போ சில காலத்துல வந்தீங்கன்னா சமாரியா பட்டணம்னா பட்டணம் முழுவதும் கர்த்தரை அறிந்தது, பட்டணமே பின்னாடி பேச்சு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற ஒரு பாஸ்டர் எந்த கிராமத்துல பட்டணத்துல நகரத்துல இருக்கிறார், அந்த பட்டணமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விடும். ஆமென். அல்லேலூயா. நீங்க தான் பெரிய பாஸ்டர். வேற எங்க? ஆந்திராவில் இருக்கிறாரு, கொரியாவில் இருக்கிறாரு, கென்யாவில் இருக்கிறாரு சொல்லப்படாது. நம் மூலமா கர்த்தர் நம்ம பட்டணத்தை சுதந்திரிக்க போறார், ஆக்கிரமிக்க போகிறார். கொஞ்சம் மீண்டாயா வந்தாங்கயா, வீட்டுக்குள்ள கூட்டம் நடத்துறாங்க, கொட்டை அடிச்சாங்கயா, கடைசியில பாத்தீங்களா ஊர்ல பல ஆயிரம் பேர் சேர்த்து போயிட்டான். நடக்க போதே. ஆமென். 3, கடுகு செடியை சுலபமாக அழிக்க முடியாது, எளிதில் தீப்பற்றாது. 2, கடுகு செடி சுலபமாகவும் அழிக்க முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த சீமக்கலை கருவேல செடி மாதிரி போல இருக்குது, அதை அழிக்கவே முடியல. பாருங்க, பஞ்சத்துக்கு காமராஜ் காலத்துல போட்டாங்க, இன்னைக்கு அழிக்க முடியல. ஆனா நிறைய பேருக்கு அது விறகா சோறு கரியா சோறு போடுது ராமநாதபுரம் மாவட்டத்துல. அது மாதிரி கடுகு செடி சுலபமாய் அழிக்க முடியாது, எளிதில் என்ன செய்யாது? தீப்பற்றாது. அப்படின்னு என்ன சொல்லலாம்? அது தேவனுடைய ராஜ்யம்.
இந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுலபமா அளிக்க முடியாது. இந்த கொரோனா ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. கர்த்தர் அதை பரவி போகிற ஆறுகளை போல பரவ செய்வாராக. ஆமென். எளிதில் தீ பற்ற முடியாது. தீ பிடிச்சிச்சுன்னா அழிஞ்சுன்னு அர்த்தம். இந்த ராஜ்யத்தை அழிக்க முடியாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அழிக்க முடியாது. கர்த்தர் நம்ம மூலமாய் கொடுத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை எதுவும் அழிக்க முடியாது. அது வளர்ந்து பெருகும் ஐயா. ஆமென். 2020 மோசம் சொல்லாதீங்க. நம்ம அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். அடுத்தது 4வது, கடுகு செடி விவசாயியின் பராமரிப்பில் மட்டுமல்ல, அது தேவனுடைய பராமரிப்பில் வளர்கிறது. விவசாயிய பராமரிப்பில் வளரல, தேவனுடைய பராமரிப்பில் வளர்கிறது. நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் பணி, தேவனே இதை பராமரித்து வளர்ப்பா. ஆமென். விளைவிச்சுகிற தேவனால் எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்தார். இது விவசாயினுடைய பராமரிப்பில் வளரவில்லை. அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய தியாகம், பாஸ்டருடைய கண்ணீர், பாஸ்டருடைய பட்டினி, பாஸ்டருடைய தியாகம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் தியாகம், மரணம், ஜீவன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை வளர செய்யும், விளைய செய்கிற தேவனா, ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவானவர் ராஜ்யத்தின் பணிகளை நம்ம மூலமா என்ன செய்வாராக? வளர செய்வாராக. 5, இந்த கடுப்பதை கோரும் பொழுது அது ஒரு செடியின் கீழே அநேக பறவைகள் வருமா. ஆனா சாதாரண 5 உயரம் செடியில ஒரு கூடு கட்டினாலே ஒடிஞ்சு போயிடும். இந்த செடியில் என்ன செய்யணும்? மரமா வளரும். என்ன வரும்? அநேக பறவைகள். சொல்லுங்க, அநேக பட்டணத்துல இருந்து, அநேக கிராமத்துல இருந்து, அநேக பேர், அப்படின்னு சொல்லுங்க, அநேக ஊர்ல இருந்து, அநேக குடும்பங்கள், அநேக வண்டியில எங்க சபைக்கு வருகிறார்கள். ஆமென். நல்லா தான் இருக்கு பாஸ்டர். நடக்குமா? நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் அப்படித்தான் சொல்றேன். அப்ப அதனுடைய முடிவு என்ன? கடுகு விதையின் ஓமை என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியானது கற்பனைக்கு எட்டப்படாத விதத்திலே, இயற்கை விதிகளுக்கு அப்பான விதத்திலே வளரும், பெருகும், நிரப்பும், ஆட்கொள்ளும், நிலைத்திருக்கும். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் பணி இயற்கைக்கும் கற்பனைக்கும் எட்டாத விதத்திலே எங்கள் மூலம் எங்கள் பட்டணத்தில் வளரும், பெருகும், நிரப்பும், ஆட்கொள்ளும், நிலைத்திருக்கும். அதை எந்த சத்துருவும் தடுக்க முடியாது, அழிக்க முடியாது. எங்கள் மூலமா எங்கள் பட்டணம் தேவனுடைய ராஜ்யத்தால் நிறைந்து இருக்கும். ஆமென். இப்படி உங்க சபை வளருன்னு சொல்லி பாஸ்டர், எங்க சபை வளருன்னு சொல்லி நானே என்ன செய்றேன் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.